மகனே எந்திரா. 9 மணி ஆஃபீஸ், 8:30 மணிக்கு எந்திரிக்கிறது. எப்போ பாரு லேட்டு தான். சீக்கிரம் எந்திரா. மறுபடியும் தூங்குறான் பாரு, வெள்ளைங்கிறோம் ஆஃபீஸு. டே, இன்றைக்கி ஆட்டோ லாஸ்ட் டேட்ரா ஐயால கேஸ் வேறு போடணும். நீ என்ன பண்ணுற? சாயங்காலம் சீக்கிரம் வந்துடு. ஐயே, ஏன்டா? என்னால் வர முடியாது. ஏன்டா? சாயங்காலம் சீக்கிரம் வாடா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அப்பாவோட முக்கியமான வேலையா? ஒன்றும் இல்லைப்பா. நடக்கட்டும் நடக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போப்பா, நான் கிளம்புறேன். சார் 122 சார். பண்ணுங்க சார் பண்ணுங்க சார் பண்ணுங்க சார். வந்துச்சு சார் வந்துச்சு. தேங்க்யூ சார். டே மகனே, என்னடா பண்ணுற? இந்தா. என்ன சோகமாக இருக்கான்? என்னடா மகனே, எப்போ வந்த? ஏன் மூஞ்சி சோகமாக இருக்கு? என்னாச்சு? எதுவும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லையா? மூஞ்சி பார்த்தா தெரியுதாடா? ஏன்டா, எது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. இந்த பாரு, அப்பா நான் இருக்கேன். அப்பா இருக்கு, நீ ஏன் கவலைப்படுற? உனக்காகத்தான் நான் இருக்கேன். அப்புறம் ஏன் கவலைப்படுற? இந்த பாரு, வேலை பிடிக்கலையா? வேலையை விட்டுரு, வேறு வேலை பார்த்துக்கலாம். ஜாலியாக இரு. எது கவலைப்படுற நீ? வா, அப்பா உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கேன். கவலைப்படாத, புரியுதா? என்ன அன்னோட்டமாக தெரியுது, போய் பார்ப்போம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா ஒரு சவாரி விட்டு வந்தாண்ணா. ஐயோ அண்ணா பாட்டலா. அண்ணா அண்ணா வேணாண்ணா. ஐயோ வேணாண்ணா வேணாண்ணா. ஐயோ விடுங்கண்ணா. இன்னும் சவாரி என்னண்ணா நீங்கள்? அண்ணா வேணாண்ணா. அண்ணா அண்ணா வேணாண்ணா. ஐயோ வேணாண்ணா, தயவு செஞ்சு விட்டுங்கண்ணா. ஐயோ தயவு செஞ்சு விட்டுங்கண்ணா. வேணாண்ணா. சரிண்ணா. சரி, எப்படி தான் மனுஷன் குடிக்கணும், இவன் விட மாட்டான். அண்ணா அண்ணா என்னண்ணா? அண்ணா சரிண்ணா, நான் கிளம்புறேண்ணா. எங்கே போட? அப்படியே சவாரி போயிட்டு அப்படியே அண்ணா. சரி, பார்த்து போடியா? வரண்ணா. பார்த்து போ. அப்பா குடிச்சிருக்கீங்களா? இது என்ன புது பழக்கம்? பா, போதம் தெளிஞ்சிருச்சா? நீ இது மாதிரி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் பா. இனிமேல் தொட மாட்டேப்பா. என்னடா இது, மறுபடியும் குடிக்கணும் போல தோணுதே. என்ன பண்ணலாம்? பையன்கிட்ட வர குடிக்க மாட்டேன் சொல்லியிருந்தேன். குடிக்கக்கூடாது. சரி, ஒரு இடம் குடிச்சு தான் பார்ப்போம், பார்த்துக்கலாம். சாப்பிடணுமாண்ணே?
டேய் 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 ஊத்தாதடா டேய் ஆனாண்டா டேய் 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 ஏண்டா நான் சொல்ல ஊற்ற வச்சுற நீ என்னையும் அடிச்சிட்டல்லப்பா. சின்ன வயசுலேருந்து நீ என்ன அடிச்சதே இல்லை. சொல்லு, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? ஒன்று தெரியுமா, நீ இல்லைனா நான் அனாதை தான். உனக்கு புரியுதா நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு? தயவு செஞ்சு இந்த குடியை விட்டுருப்பா. இனி எனக்கு பழைய மாதிரி வேணும். ப்ளீஸ்ப்பா. சார், என் ஃப்ரெண்டு தங்கம் உங்கள் நம்பர் கொடுத்தான் சார். சொல்லுங்க சார். சார், இது மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப குடிக்கிறார் சார். 2 நாள் முன்னாடி பிளட் வாமிட்லாம் எடுத்தார். ரொம்ப பயமாக இருக்குது சார். என் ஃப்ரெண்டு ஏஏ மீட்டிங்னு எது சொன்னான் சார். அது என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? ஆமாம் சார், ஏஏ மீட்டிங்னு ஒன்று இருக்கு. குடியினால பாதிக்கப்பட்டவங்க இல்லை அவங்கள பற்றி பேசுவாங்க, ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அப்போ கூப்பிட்டு வாங்க. ஓகே சார், அவர் ஷேரிங் கேட்கட்டும். நான் கூட்டிகிட்டு வரேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். மீட்டிங்க்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஆனந்த். நான் ஒரு குடிநோயாளி. ஆண்டவன் அருளாலே ஃபெலோஷிப் இதனால் இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கல சந்தோஷமாக்குறார், அளவுக்கு தெளிவாக்குறேன். இன்றைக்கி இந்த இடத்துல மீட்டிங் கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி இந்த மீட்டிங் ஆல்காலிக் அனானிமஸ்னால் என்ன, நம்ம ஏன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆல்காலிக் அனானிமஸ் பற்றி சில 2 வார்த்தை சொல்லலான்னு என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். சார், இந்த குடியை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் விட முடிய மாட்டேங்குது. என்னை எவ்வளோ இடத்துக்கு கூட்டின்னு போயிருக்கிறாங்க. மாயமந்திரம் பண்ணியிருக்கிறாங்க, நிமான்ஸுக்கு கூட்டின்னு போயிருக்கிறாங்க, சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் கூட்டின்னு போயிருக்கிறாங்க. எங்கெங்கே முடியுமோ எங்கள் வீட்டில் குடியை விடுறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு அவங்க கூட்டின்னு போகும்போது அவங்க ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வைக்குவாங்க. இதுக்கு மேலே என் புள்ள குடிக்க மாட்டான், இதுக்கு மேலே என் புருஷன் குடிக்க மாட்டான்னு என் பொண்டாட்டியை ரொம்ப நம்பும். ஆனால் அங்கேருந்து வெளியில் ஒரு நாள் இல்லை 2 நாள் மறாத நாள் நான் குடிக்கிறதுக்கு போயிடுவேன். அந்த குடி அந்த அளவுக்கு எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு கடைசியில் ஒரு காலகட்டத்தில் குடி வேணுமா பொண்டாட்டி வேணுமா அப்படின்ற கேட்குற ஒரு காலகட்டம் இருந்தது. என் பிள்ளைங்க வேணுமா, என் பொண்டாட்டி வேணுமா, என் குடும்பம் வேணுமா, இல்லை குடி வேணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு யாரை தேவையில்லை, எனக்கு குடி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் நான் இருந்தேன் நான். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் வந்த பிறகு நான் குடியை விடுவேன், என்னடா இவங்க தன்னோட அனுபவத்தை சொல்கிறாங்க, இதில் நம்ம குடியை விடுறதுக்கு முடியுமா? ஏன்னா எனக்கு ஒரு ஈகோ எப்படின்னாக்கா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, அவன் சொல்லி நான் குடியை விடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஆங்காரத்தில் நான் அழிஞ்சின்னு இருந்தேன் நான். ஸோ கடைசியில் அது பலன் என்னான்னாக்கா, கடைசியில் ஃபுட்பாத்தில் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஃபுட்பாத்தில் தூங்கும்போது தான் நான் ஒரு விஷயமாக நான் யோசனை பண்ண ஆரம்பித்தேன். நான் அப்படியாப்பட்ட குடி எனக்கு தேவையா? சரி, என்ன சொல்கிறாங்களே ஆல்காலிக் அனானிமஸ் மீட்டிங் போ, குடியை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியில் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், அந்த மீட்டிங் போய் தான் பார்க்கலான்ற மாதிரி நான் மீட்டிங் போக ஆரம்பித்தேன். நான் நடந்து மீட்டிங் போகும்போது என் காலில் ஸ்டார்டிங்கில் ஸ்லிப்பர் கூட கிடையாது. அந்த ஒரு கண்டிஷனில் நான் மீட்டிங் தேட ஆரம்பித்தேன், மீட்டிங் போக ஆரம்பித்தேன். என் மைண்ட் செட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அந்த மீட்டிங் போயிட்டு நான் வீட்டுக்கு போனால் ஒரு அளவுக்கு தெளிவாக போகிறேன். இல்லைடானாக்கா எனக்கு தெளிவுத்தன்மையே வராது. ஏன்னா அந்த போதை எனக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருந்தது. இவ்வளோ நேரம் நான் சொல்லின்னு இருந்தேன் இல்லையா ப்ரோக்ராம் பற்றி, இவ்வளோ விஷயம் கேட்டுருக்குறீங்க இல்லையா, என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு. நிறைய இன்றைக்கி லட்சக்கணக்கான ஜனங்க ஆல்காலிக் அனானிமஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணி மாறி இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லாத தான் அந்த மீட்டிங் போனோம். இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்குது. எங்களுக்கு எச்ச வாழ்க்கை உங்களுக்கோ கிடைக்கும். இவ்வளோ சொல்லி என் வார்த்தையை முடிச்சுக்கிறேன்.
வலிக்குதா? ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். நான் பையன்கிட்ட நான் பேசுகிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, அப்பாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவர் ஏற்கனவே குடிச்சதுனால லிவர் டேமேஜாக இருக்குது. நான் டேப்லெட் எழுதி தரேன், இருக்கிற வரைக்கும் அவரை சந்தோஷமாக பார்த்துக்குங்க. புரியுதா? சந்தோஷத்தை போதையில் தேடாதீங்க, உங்கள் குடும்பத்தில் தேடுங்க. சே நோ டு ஆல்கஹால். ரீதிங்க் பிஃபோர் யூ ட்ரிங்க்.